உங்களால் ஒரு 35 இல்லை 38 வயசில் ரிட்டையர் ஆக முடியுமா? என்னது 38 வயசு ரிட்டையர் ஆகணுமா? அப்புறம் அதுக்கப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எஸ், உங்களால் 35 இல்லை 38 40 வயசுலேயே உங்களால் ரிட்டையர் ஆக முடியும். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு 27 28 வயசு ஆச்சு அப்படின்னா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பாசிபிள். நான் படிச்சிருக்க ஒரு சில விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரிட்டையர் ஆகிற அளவுக்கு உங்களால் இப்போ சேர்க்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏஜ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் ரிட்டையர் இந்த சென்ஸ் நீங்கள் வேலைக்கே போகாமல் ஓகே என்கிட்ட அவ்வளோ காசு சேர்த்துட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஜாபை உங்களுக்கு பிடிச்ச ஜாப், இப்போ எப்படின்னா சில பேருக்கு ஒரு விதமான வேலை பிடிக்கும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பிடிச்சிருக்குன்னு வைங்களேன். பட் ஜாப் போயிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு பிடிச்ச ரொம்ப பேஷனான அந்த ட்ராவல் அப்படிங்கிறது போக முடியுமானா ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். கரெக்டு தானே? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியலி இத்தனை நாளாக நான் கற்றுக்கிட்ட விஷயம், இனிமேல் நான் கற்றுக்க போகிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், எப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே பேசிக் லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரோ லெவலில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே மினிமலாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாராலையுமே ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது சேர்க்க முடியும். ஸோ நிறைய பேர் நிறைய கூட சேர்க்கலாம். பட் நான் மினிமமாகவே சொல்கிறேன், 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு மினிமமாக நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு. ஸோ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இ-காமர்ஸாக இருக்கணும், நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸே இருக்குது. நான் எதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கக்கூடிய கோல்டு வால்ட் அப்படின்னு கூட ஒரு அமேசானே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு மார்க்கெட்டிங் சேல் பண்ணுறாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா நீங்களும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லியும் 10 ரூபாய்க்கு கூட உங்களால் கோல்டு வாங்க முடியும். நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு கோல்டு அப்படிங்கிறது வாங்குவேன். 20 ரூபாய்க்கு கோல்டா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், டிஜிட்டல் கோல்டு உங்களால் வாங்க முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு பக்கத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டக்குன்னு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னா டெஃபினட்டாக இது உடனேலாம் லாபம் வராது. நம்மளுடைய கோல்டு ப்ரைஸ் ஏறுறது இறங்குறத பொறுத்து தான் நமக்கு அந்த ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டெய்லி, அதாவது நான் என்னை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா, நான் டெய்லி 20 ருபீஸ்க்கு வாங்குவேன். ஸோ ஒரு மாதத்துக்கு 30 டேஸ்னே எடுத்துப்போம். ஸோ 30 × 20னா 600 ருபீஸ். ஸோ ஒரு மாதத்துக்கு 600 ரூபாய்க்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே நகை அப்படிங்கிறது வாங்கிடுவீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாங்கிறது நம்ம டீ குடித்தோம், இல்லைனா ஒரு சாக்லேட் சாப்பிட்டோம், பிஸ்கெட் சாப்பிட்டோம், அந்த கணக்கில் நம்ம விட்டால் கூட நீங்கள் 20 ரூபாய்க்கு கோல்டு வாங்கிட்டீங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டே வாங்கிடுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம், ஒரு வருஷம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களால் 1 பவுன் கிட்ட வாங்க முடியும். ஸோ உங்களை அறியாமையே நீங்கள் 1 பவுன் நகை ஒரே வருஷத்தில் வாங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நண்பா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 500 ரூபாய் சிப், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இது நீங்கள் ஒன் டைம் நீங்கள் லம்சம் அமௌண்ட், உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது, உங்களால் ஒரு 5000 10,000 அப்படின்னு போட முடியும்னா நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக போடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஸோ ஏறலாம் இறங்கலாம். ஸோ மார்க்கெட் நிலவரம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் க்ரோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலியமாக தான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறதான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து உங்களுக்கு எதில் சரியாக இருக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஃப்டி ஆர்டியில் கூட போட்டுட்டு வரலாம். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் மணியை இன்வெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் நான் வந்து இப்போதைக்கு ஸ்டாக்ஸு மேலும் சில விஷயங்களும் நீங்கள் வாங்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை ரெகுலராக வந்து ஓகே இந்த மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் ஸ்டாக்ஸுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆள் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு பானையை வந்து நம்மளே செய்கிறது எப்படி, நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட காசு கொடுத்து பானையை வாங்குறது எப்படி. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்லா பானை செய்ய தெரியும், உங்களுக்கு ஸ்டாக்ஸில் நிறையா நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
எக்கச்சக்கமான ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டாக்ஸ்னால் பயம், எனக்கு வந்து சப்போஸ் திடீர்னு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன மாதிரி, அதாவது எப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேணான்னு நான் சொல்லலை, பட் ஒரு 80-20 உங்களுக்கு இந்த பணம் லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, ப்ராஃபிட் வந்தால் ஜாலி, லாஸ் ஆனாலும் ஓகே என்ன பெரிய லெவலில் பாதிக்காது அப்படிங்கிற அமௌண்ட்டை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் லாஸ் கூட ஏற்படும். ஸோ ப்ராஃபிட் லாஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் நண்பா, இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடியோ தான். இந்த ரெண்டே விஷயம், டிஜிட்டல் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் ஸ்டாக்ஸ், இந்த மூணுத்தை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் லாங் டேர்மில் சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படிங்கிற கணக்கே நம்ம எடுத்துப்போம். 1000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா, ரைட்டா? 12 × 1000 12,000 ருபீஸ். 10 வருஷத்துக்கு எடுத்திங்கன்னா 1,20,000 ரூபா. நீங்கள் உங்கள் பீரோவில் மாதம் 1000 ரூபா எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது 1,20,000 ரூபா தான் இருக்கும் 10 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும் பொழுது. ஸோ அதுவே நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு 600 ரூபா டிஜிட்டல் கோல்டாக வாங்குறீங்க, ஒரு நாளைக்கு 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது மூலயமா. ஸோ ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட உங்களால் 1 பவுன், அதாவது 8 கிராம் கிட்ட உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி 10 வருஷம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் கிட்ட இருக்கும். இப்போ வந்து ஒரு 5,000 ரூபா ஒரு கிராமோடைய ரேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 10 வருஷம் கழித்து சப்போஸ் அது 18,000மோ 20,000மோ ஒரு கிராம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட 10 பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்களேன். ஸோ 10 பவுனை உங்களால் எப்படி வாங்க முடியும்? ஸோ எந்த லெவலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேசிக்காக எல்லா அப்ளிகேஷன்லேயுமே நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ரோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். எஸ், அது வந்து ரிலையபிள் கிடையாது. கண்டிப்பாக 500 ரூபா போட்டால் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படிங்கிறது அது ஒரு ஃபிகர் காமிக்கும். அது கண்டிப்பாக நம்ப முடியாது. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன் படி தான் நமக்கு ரிட்டர்னோ லாஸோ நமக்கு தெரியும். பட் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் பார்த்துருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களுமே பார்த்து ஜாக்கிரதையாக ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 500 ரூபா போட்டாலே எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோமா? சும்மா உங்களுக்கு ஒரு இது மட்டும் நான் காமிக்கிறேனே. ஸோ 500 ருபீஸ் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு. ஏதாவது ஒரு ஸ்கீம் ஒன்று எடுத்துப்போம். ஸோ ரிட்டர்ன் கேல்குலேட்டரில் மந்த்லி சிப்பில் ஒரு 500 அப்படிங்கிறது வச்சுப்போம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8,500 ரூபா. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 8,500 ரூபா ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன். 10 வருஷத்தில் இதுலேருந்தே உங்களுக்கு 85,000 ரூபா கிட்ட வரும். இன்னும் மார்க்கெட் நல்லபடியாக போச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட வரலாம், 1 lakh கிட்ட வரலாம். ஸோ எந்த லெவலில் ரிட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் 500 ரூபாயை வச்சே நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களால் 5,000மோ 2,000மோ 3,000மோ 4,000மோ இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது மாதம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களாலேயுமே 38-35 வயசுலேயே ரிட்டையர் ஆக முடியும். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இப்போவே 30-35 வயசு ஆகிடுச்சு, இப்போவே 40 வயசு ஆச்சுனாலும் கவலைப்படாதீங்க. இன்னிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மோடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை நண்பா. நீங்கள் பேங்க்கில் FD RD போட்டால் கூட தட்ஸ் ஃபைன், ஓகே தான், நான் அது வேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன். பட் ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ஜாலி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரிஸ்க்கே இருக்கக்கூடாது, 1% கூட எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பேங்க்லேயே வச்சுருக்கலாம். பட் ஆனால் பேங்க்லேயே நீங்கள் சேர்க்குறது அப்படிங்கிறது நிறையா ரிட்டர்ன் கொடுக்காது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி டிஜிட்டல் கோல்டு யார் வேணாலும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் உங்களால் நேரில் போய் கோல்டு வாங்க முடியும், என்னால் மாதம் 4 கிராமோ 5 கிராமோ வாங்க முடியும்னா தாராளமாக கோல்டு வாங்குங்க. ஒரு மனுஷங்கிட்ட குறைஞ்சது 100 கிராம் நகை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பல சுச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். யோசிச்சு பாருங்கள், கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம எல்லார் கையிலையுமே ஒரு 100 கிராம் நகை ஸ்டாக்லேயே இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓகேப்பா, என்கிட்டையும் ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்குது, அந்த 100 கிராம் நகையை வச்சு நான் ஃபேமிலியை ரன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோதான் நண்பா, சிம்பிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிக் லெவலில் என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் டெஃபினட்டாக நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறது மூலயமா டெஃபினட்டாக எனக்கும் பயனாக இருக்காது, உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது, இல்லை நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் கண்டிப்பாக மணி மேட்டர்ஸ் அப்படிங்கிற சீரீஸு டெஃபினட்டாக வரும்.
ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.